guys, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஃப்னர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வானிஷ் ஃபேஃப்னர், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைஸ் ஃபேஃப்னர், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஃபேஃப்னர். ஸோ இது மூணுத்தையும் வச்சு அப்படி என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ கைஸ். ஆக்சுவலி இது மூணுத்தையும் வந்து சேர்ந்து ஒரு கலவையை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு புது பேவை நாமளே உருவாக்க போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. அண்ட் இதை வந்து நானே ட்ரை பண்ணதில்லை. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கைஸ் ஃபேஃப்னர் இருக்குது. ஸோ வானிஷ் ஃபேஃப்னர் இருக்குது. ஸோ வானிஷ் ஃபேஃப்னரோட லேயர், இந்த ரப்பர் லேயர் மட்டும் நம்ம தனியாக கழட்டு எடுத்துக்கணும். ஸோ ஓகே, டிபி கோரும் இந்த பர்டிகுலர் ஆர்மரும் நம்ம அப்படி தூக்கி வச்சிடலாம். இது தேவைப்பட போகிறதில்ல. அண்டு நமக்கு இதுவும் தேவை இருக்காது. பட் இந்த டிரைவர் அண்ட் இது தேவைப்படும் கைஸ். அண்ட் ஆல்சோ நம்மக்கிட்ட வானிஷ் ஃபேஃப்னரோட இந்த பர்டிகுலர் டிஸ்க்கு மட்டும் தேவைப்படும், 8 டிஸ்க். மற்றபடி வேறு எதுவும் தேவைப்படாது. ஸோ லேயரும் அண்ட் நம்மளோட டிரைவரும் வந்து தேவைப்படாது. ஸோ இதை தூக்கி இப்படி வச்சுக்கலாம். அண்ட் நம்ம கைஸ் ஃபேஃப்னரில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே தேவைப்படாது, டிஸ்க்கு டிரைவர். ஸோ ஒன்லி லேயர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வச்சிடலாம். ஸோ இது வந்து எப்படி ப்ரோ நீ வந்து மிக்ஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கே இது வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இட் கோனா பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்க் எடுத்துக்கிறோம் கையில். ஸோ டிஸ்க் எடுத்து கரெக்டாக ப்ராப்பராக இந்த வானிஷ் ஃபேஃப்னர் ரிங்கில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணோம் ப்ளீஸ். ஸோ வெயிட் அ மினிட், இது ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணும்போது இந்த பேவ்லேட் வந்து சுற்றும் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சில டைம் எல்லாம் இது கலந்து வந்துருச்சுன்னா நல்லா ப்ராப்ளமாக இருக்கும், ஒழுங்காக இருக்காது. ஸோ அதனால் அது மட்டும் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி திருப்பி வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா இப்படி இருக்கும் போது சப்போஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் இருக்கிறதுனால ஸோ நம்மளால் இப்படி திருப்ப முடியாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி திருப்பி வச்சு தான் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நல்லா டைட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரப்பர் தான் கைஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் அடிப்படாது. அதே அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் வந்து ஃபேக்கில் ட்ரை பண்ணால் அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது ரப்பரை வந்து ஃபேக்கில் மோஸ்ட்டாக தரமாட்டானுங்க. ஸோ இது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கு, இது வந்து ஒரிஜினல்ன்றனால ரப்பர் இருக்கும். ஸோ ஃபேக்கில் மோஸ்ட்டாக அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். ஸோ பார்த்தா தெரியும். ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஐ திங்க் சம்திங் லைட்டில் மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். செக் பண்ணிவிட்டு வரேன். ஓகே கைஸ், ஸோ லைட் கரெக்ட் பண்ணியாச்சு, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் டிஸ்க் இப்படி தான் இருக்கும். ஸோ இது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெண்டாகி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது தனியாக அப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா வானிஷ் ஃபேஃப்னரோட டிரைவர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டேபிளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அண்ட் ஏன் ப்ரோ நீ வந்து ட்ரெயின் ஃபேஃப்னர் பதிலாக கைஸ் ஃபேஃப்னரோட லேயர் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் லைட் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால ப்ராப்பராக வந்து ஸ்பின் பண்ணாது கைஸ். ஸோ அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைஸ் ஃபேஃப்னரே எடுத்தோம். ஸோ அண்ட் கைஸ் ஃபேஃப்னரில் வந்து மோர் ஓவர் இதில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் லுக் வைஸ். ஸோ அதனால் இதை எடுத்திருக்கோம். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில. ஸோ ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலி இந்த லுக் இந்த இப்படி தான் கைஸ் இருக்கும். சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு மாதிரி மூணும் சேர்ந்த கலவையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ செம்மையாக இருக்குது, செம்ம வியர்டஸ்ட் அண்ட் இன்சேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து ஸ்பின் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியும். ஸோ இதை வந்து அன்பஸ்டபுளாக கூட நம்மளால் மாற்ற முடியும் கைஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இங்கே ஃபிட் பண்ணிட்டா இது வந்து அன்பஸ்டபுள் ஆயிரும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ண போகிறோம். ஸோ ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு வரேன். ரப்பர் பேண்ட் எடுத்தாச்சு. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லாக் பண்ண போகிறோம். அண்ட் இது ஏன் ப்ரோ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து லேயர் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும். அண்ட் அந்த டிரைவருக்கு வந்து இது செட் ஆகுமான்றது எனக்கு தெரில. ஏன்னா இது வந்து டிபிக்கான டிரைவர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டர்போ லேயர். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தரோம். ஸோ மோஸ்ட்டாக இது தேவையில்லை, அது எல்லாமே செம்ம டைட்டாக தான் இருக்குது. பட் வேணா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைனலி ரெடி கைஸ்.
ஸோ எஸ் ஃபைனலி நம்ம இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் லுக். ஸோ கெய்ஸ் ஃபேஃப்னராக இது என்ன பேர் இருக்குதுன்னு எனக்கே தெரில. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு பேர் சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா வேனிஷ் கெய்ஸ்ட் ட்ரெயின் ஃபேஃப்னர் அப்படின்னு வைக்க முடியாது, ஏன்னா 3 பேஸோட பேரும் வச்சு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான இப்போ நேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் யோசிக்கிறதோட நீங்கள் நல்லா யோசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸ்டேடியம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அண்ட் நம்ம பேர் ரெடியாக இருக்குது. ஸோ இது பேர் எனக்கு தெரியல, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கையிலே விட்டுறேன். 3, 2, 1. வாவ், செம்மையாக சுற்றுது கைஸ், ஒரு மாதிரி செம்ம ஸ்டாமினாவாக இருக்குது. ஸோ ஃபைனலி நாம் வந்து பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். பட் இது எந்தளவு ஒர்க் ஆகிருக்குன்றது நம்ம பேட்டில் பண்ணாலும் தெரியும் எப்படி இருக்கும்னு. ஸோ பட் ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு பக்கம் சுற்றுறது இருக்கட்டும் கைஸ், பட் ஆனால் இங்கே சைடில் வந்து அந்த ப்ளூ கலரோடு இருக்கிறதுனால கொஞ்சம் வேனிஷ் ஃபேஃப்னரோட லுக்கும் இருக்குது. ப்ளஸ் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெய்ஸ் ஃபேஃப்னரோட ஃபினிஷிங் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்போன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் ட்ரெயின் ஃபேஃப்னரோட லேயரோட இது போட்டிருந்தா இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில, ஏன்னா அது கொஞ்சம் வெயிட் கம்மி கைஸ், அதுதான் உண்மை. ஸோ ஓகே, செமையாக சுற்றுது கைஸ். ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ஒரு 2-3 பேட்டில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கைஸ் இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் வேர்ல்ட் ட்ராக் இருக்குது. ஸோ இதோட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கெய்ஸ் ஃபேஃப்னரை வந்து லான்ச் பண்ணிடலாம், ஃபேஃப்னர் லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் வேர்ல்ட் ட்ராக்கை லான்ச் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. 3, 2, 1. ஓ கைஸ், அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறான் கைஸ். ஸோ பரவாயில்ல, எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். அல்டிமேட் வேர்ல்ட் ட்ராக் டச்சே பண்ண மாட்டேங்குது, ஸ்டாமினா குறைஞ்சிருச்சு கைஸ். ஸோ ட்ரா அண்ட் ஒன்ஸ் அகேன் we have to try it. So let's wait and watch. 3, 2, 1, let it rip. 3, 2, 1, let it rip. ஓ கைஸ், வந்தோடனே அட்டாக் பண்ணுது, பட் ஆனால் ஒழுங்காக லான்ச் பண்ணல இந்த டைமும். ஓ ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம அல்டிமேட் வேர்ல்ட் ட்ராக் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருச்சு. ஸோ கைஸ் இதில் இருந்தாலும் நம்ம கெய்ஸ் ஃபேஃப்னர் தோற்றுருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு பேவோட நம்ம வந்து மொதட்டு பார்க்க போகிறோம். ஸோ 3, 2, 1, let it rip. ஓகே 3, 2, 1, let it rip. ஸோ பார்க்கலாம் கைஸ், இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக தெரில கைஸ், செம்மையாக ஃபீல் டிபி ஃபீலில் தான் இருக்குது கொஞ்சம் பே பார்த்தா. ஐ திங்க் ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரா கைஸ், பட் ஆனாலும் நல்லாவே பேட்டில் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ திருப்பி ஒரு தடவை லான்ச் பண்ணி பார்ப்போம். சாரி. ஓகே 3, 2, 1, let it rip. 3, 2, 1, let it rip. சூப்பர் டக்கரான பே கைஸ். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதே இல்லை, பட் செம்மையாக இருக்குது. ஐ திங்க் ஜெயிச்சிடும் இந்த டைம் கன்ஃபார்மாக. ஃபீனிக்ஸ் கொஞ்சம் வந்து தள்ள மாட்டுற மாதிரி இருக்குது, பட் தெரில. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாய் தான் இருக்குது கைஸ், பட் ஆனால் ஃபீனிக்ஸ் லைட்டாக ஜெயிச்ச மாதிரி தோணுது, தெரில என்னென்னு பார்த்தா தான் தெரியும். ஸோ பட் ஓகே கைஸ், பட் ஃபீனிக்ஸோட மட்டும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேனிஷ் ஃபேஃப்னரோட கிரேட்டஸ்ட் ட்ராஃபிலோட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேண்ட் ஸ்பின் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே ஸ்டேபிளாக தான் சுற்றுது கைஸ் இப்போ வரைக்கும், இல்லைனா திருப்பி ஒரு தடவை ஓட்டுறேன். 3, 2, 1, 2, 1. ஓ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ஸ்பின் அட்டைன் பண்ணிடுச்சு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. செம்மையாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது கைஸ், சொன்ன மாதிரி. ஜெயிக்க முடியுமான்னு தெரில. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். கம் ஆன் ஃபேஃப்னர்.
கைஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரான் தான் சொல்லி ஆகணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஜெயிக்கலாம். பட் இருந்தாலும் எவ்வளோ டக்கராக இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்பெஷலாக இவ்வளோ நல்ல ஒரு காம்பினேஷன் இது வந்து செம்மையாக இருக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் செம்மையாக வந்திருக்கு. ஸோ இதுக்கான பேர் வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேட்டில் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நேம் வைக்கணும், அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல பேராக சஜஸ்ட் பண்ணுங்கள், அது வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்போம், பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ரீச் போக மாட்டேது கைஸ், ஏன்னு தெரில. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுதே தவிர பட் ஆனால் ரீச் வந்து அதுக்கேற்ற மாதிரி போக மாட்டேது. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க வீடியோஸ், பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி யாராவது இருந்திங்கன்னா மறக்காமல் போய் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க எல்லாருக்குமாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போடுறேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பிஜேடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வழக்கம் போல் நம்ம டைலாக்ஸ் சொல்லி முடிச்சிடலாம். ஸோ கைஸ்